शशिवर्णं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. ஆலகாலத்தை உண்ட நீலகண்டரே, காலனின் காலத்தை காலால் கடிந்த கண்ணுதர் பெருமானே, வணங்குகிறேன் ஐயனே, வணங்குகிறேன். நாரதா, நீ என்ன கொண்டு வந்தாய்? இதோ இந்த மாம்பழத்தை தான் கொண்டு வந்தேன். இதை ஞானப்பழம் என்கிறார்கள். இந்த பழம் மிகவும் சுவையாக இருக்குமாம். அது மட்டுமல்ல ஐயனே, இந்த பழத்தை உண்டவர்கள் மிகவும் உன்னதமான நிலையை அடைவார்களாம். தந்தையே, அந்த பழத்தை எனக்கே தாருங்கள். இல்லை இல்லை, அந்த பழம் எனக்குத்தான் வேண்டும். முதல் பூஜை பெறும் உரிமையே எனக்குத்தான் என்று நமது தந்தையாரே கூறியிருக்கும் போது அதிலும் முதல் உரிமை எனக்குத்தானே? இல்லை இல்லை, இளையவர்களுக்கு இடம் கொடுத்து மூத்தவர்கள் ஒதுங்கி நிற்க வேண்டும். அப்படித்தான் சான்றோர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனால் அந்த பழம் எனக்குத்தான் வேண்டும். விநாயகா, முருகா, இந்த பழத்தை யாருக்கு தர வேண்டும் என்பதற்கு ஒரு போட்டி வைக்கப் போகிறேன். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம். போட்டியா? நான் தயார். தந்தையே, போட்டியை கூறுங்கள். இந்த உலகத்தை 3 முறை சுற்றிவிட்டு வர வேண்டும். அப்படி யார் முதலில் சுற்றிவிட்டு வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம். இப்பொழுதே போகிறேன். தந்தையே, அந்த பழத்தை தாருங்கள். அதெப்படி? நீதான் உலகத்தை சுற்றி வரவில்லையே. உலகம் யாவும் தங்களுக்குள் இருக்கும் போது நான் உங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றி வந்ததாகத்தானே பொருள். ஞான விநாயகர் தன் வாதத்தால் வெற்றி பெற்று விட்டார் பிரபு. நீயே ஒப்புக்கொண்டு பின் நான் மட்டும் எப்படி மறுக்க முடியும்? விநாயகா, பெற்றுக்கொள். தந்தையே, என்ன இது? நான் ஏதும் சொல்வதற்கில்லை குமரா. தாய் தந்தையரை சுற்றி வந்தாலே உலகத்தையும் சுற்றி வந்ததாகத்தான் பொருள் என்று யாவரும் ஏற்றுக்கொண்டனர். இல்லை, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இனி இந்த கைலாயத்தில் இருக்கவும் மாட்டேன். நான் போகிறேன். குமரா, குமரா, முருகா, நில். நான் சொல்வதை கேள். இந்த சின்னஞ்சிறு காரணத்திற்காக இப்படி நீ கோபித்துக் கொண்டு செல்வது முறையல்ல. சின்னஞ்சிறு சிறுவன் என்று எண்ணாமல் தானே எல்லோரும் சேர்ந்து என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள். இல்லை கண்ணே, நீ எங்கள் செல்ல பிள்ளை அல்லவா? உன்னை இழிவுபடுத்த வேண்டும் என்று யாராவது நினைப்பார்களா? இது ஒரு விளையாட்டு போட்டிதானே. எப்படி இருந்தால் என்ன? தோல்வி அடைந்த பின் இங்கு உள்ளவர்கள் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பமில்லை. என்னை போக விடுங்கள். எங்கே போவாய்? சங்க தமிழ் மணக்கும் செந்தமிழ் நாட்டிற்கு போகிறேன். அங்கு தென்றல் தவழ்ந்து வரும் குன்றுகளில் குடியிருக்க போகிறேன். என்னை காண விரும்பினால் அங்கு வந்து என்னை பாருங்கள்.
சுவாமி. ஏன் கலங்குகிறாய் தேவி? திடீரென்று ஏற்பட்ட சிறு கோபம் அதே வேகத்தில் தணிந்துவிடும். ஆனால் தோற்றுவிட்டோம் என்ற அவனது வேதனையை எப்படி நீக்குவது? அவன் தோற்கவில்லை தேவி. அப்படியானால் விநாயகன்? அவனும் வெற்றி பெற்றவன்தான் என்பதில் சந்தேகமில்லை. குழப்புகிறீர்களே. ஒரு போட்டியில் இருவரும் எப்படி வெல்ல முடியும்? தேவி, நமது பிள்ளைகள் இருவரின் செயலும் இருவேறு தத்துவங்கள். அதை ஆய்ந்து உணர்ந்தவர்கள் இருவர் செய்கையும் சரியானதே என்பதை உணர்வார்கள். எப்படி? அதை நம் விநாயகனே விளக்கி சொல்வதுதான் பொருத்தமாயிருக்கும். தாயே, உலகங்கள் அனைத்தும் இறைவனுக்குள் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்குள்ளும் இறைவன் இருக்கிறார் என்பது உண்மைதானே? ஆமாம். இறைவனுக்குள் இருக்கும் உலகத்தை காண நான் உங்களை சுற்றி வந்தேன். உலகத்துக்குள் இருக்கும் இறைவனை காண என் தம்பி முருகன் உலகத்தை சுற்றி வந்தான். ஆஹா, அருமை அருமை. ஆஹா, அற்புதம் அற்புதம். ஞான விநாயகர் தரும் விளக்கம் யாவரும் ஏற்கத்தக்கதே. அப்படியானால் அத்தகைய தத்துவத்தை உணர்த்திய முருகன் ஏன் இப்படி கோபித்துக் கொண்டு போகிறான்? அது கோபமல்ல தேவி, தான் விரும்பிய இடத்திற்கு செல்ல தானாக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு காரணம். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட, மணக்கும் தமிழ் மனம் நுகர்ந்திட திருவாவினன் குடிக்கு சென்றிருக்கிறான் நம் குமரன். இனிமேல் அது இன்னொரு காரண பெயரையும் பெறப்போகிறது. அது என்ன? பழத்தின் காரணமாக சென்று நின்ற இடமானதால் பழம் நீ என்று நம்மால் அழைக்கப்பட்டு அத்திருத்தலம் பழனி என்று புகழ் பெறப் போகிறது. ஆறுமுகம் கொண்டு ஆறெழுத்து மந்திரமாய் விளங்கும் சரவணன் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணிகை ஆகியவற்றோடு திருவாவினன் குடி என்னும் பழனியையும் படைவீடாக கொண்டு அறுபடை வீட்டில் அமர்ந்து அருள் புரிவான். ஆஹா, அருமை அருமை. விநாயக பெருமான் அவதாரம் செய்தது கஜமுகாசுரனை அழிப்பதற்காக, சரிதானே? சரிதான், நன்றாக கூறினீர்கள். ஆனால் அவர்களை வெறும் அசுரர்களாக மட்டும் கருதக்கூடாது. நல்வினை, தீவினை என்று இரு வினைகளாகவும் ஆணவம், கண்மம், மாயை என மும்மூல வடிவங்களாய் கருத வேண்டும் என்பதுதான் தத்துவம். பால விநாயகராக அவர் புரிந்த திருவிளையாடல்களை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். விநாயகருடைய திருநாமங்கள் அனைத்துமே அவருடைய திருவிளையாடலுக்கு அடையாளமாக அமைந்தவைதான். சுவாமி, அது எப்படி? நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள். தனக்கு நிகரான தலைவன் இல்லாததால் விநாயகன் ஆகிறான். விக்னங்களை தீர்த்து வைப்பதில் ஈசனுக்கு இணையாக இருப்பதால் விக்னேஸ்வரன். கணங்களுக்கு பதியாக விளங்குவதால் கணபதி. போதம் எனும் ஞானத்தை வயிறாய் கொண்டிருப்பதால் லம்போதரன். முரம் போன்ற காதுகளை உடையதால் சூர்பகர்ணன். சந்திரன் கொண்ட ஆணவத்தை அடக்கி அருள் புரிந்ததால் பாலச்சந்திரன். என்ன சொல்கிறீர்கள்? சந்திரன் விநாயகரிடம் ஆணவமாக நடந்து கொண்டாரா? அந்த ஆணவத்தை அவர் எப்படி நீக்கினார்? சொல்கிறேன். நவகிரக மண்டலத்தில் ஒரு நாள் வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். சந்திர தரிசனம் சகல நன்மையும் தரும் என்பார்கள். தங்களை மணந்து தங்கள் அருகிலேயே இருக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள் நாங்கள். தட்சனின் குமாரிகளான நீங்கள் 27 பேரும் என்னையே விரும்பி மணந்து கொண்டதைக் கண்டு வானவர்களே வியந்து போனார்களே. அப்படி இந்த சந்திரனை மணந்து கொண்டதால் தானே வானமண்டலத்தில் நான் சஞ்சரிக்கும் என் பாதையில் நட்சத்திரங்களாக பவுனி வரும் பேரு உங்களுக்கு கிடைத்தது. ஆம் சுவாமி, அதில் என்ன சந்தேகம்? தங்களால் தானே எங்களுக்கு இந்த உரிமை கிடைத்தது. நவகிரகங்களிலேயே மிகுந்த அழகும் குளுமையும் பெற்றவர் தாங்கள் ஒருவர் தானே. அப்படி சொல் ரோகிணி. நான் பூரணமான கலையுடன் விளங்கும் காலங்களில் யாவருக்கும் நன்மையையே செய்கிறேன். அதனால்தான் அந்த பௌர்ணமி காலங்களில் கௌரி பூஜை, சத்தியநாராயண பூஜை ஆகிய பூஜைகளை செய்து பூஜையின் பலனை முழுவதுமாக பெறுகிறார்கள். என் கலைகள் யாவையும் ஒடுக்கி
மறைந்திருக்கும் காலங்களிலும் பித்ருக்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறேன். அதனால்தான் அமாவாசை காலங்களில் தர்ப்பணங்கள் செய்கிறார்கள். உண்மைதான் சுவாமி. எந்த நிலையிலும் தங்கள் பெருமை குறைவதே இல்லை. சரியாக சொன்னாய் ரேவதி. ஆமாம், நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகிறது. உங்கள் மூத்த சகோதரி அஸ்வினி இன்னும் வரவில்லை. அக்காள் தான் விநாயகர் அவதரித்த காலம் முதல் அவரின் பக்தியாகிவிட்டாளே. விக்னேஸ்வரர் பூஜையில் ஈடுபட்டு விட்டால் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதையே மறந்து விடுகிறாளே. விநாயகன் விநாயகன், அவளுக்கு ஏன் தான் இப்படி ஒரு பைத்தியம் பிடித்ததோ தெரியவில்லை. வாருங்கள் சுவாமி, வாருங்கள். இது விநாயகருக்கு நிவேதனம் செய்த பிரசாதம், பெற்றுக் கொள்ளுங்கள். விநாயகனுக்கு நிவேதனம் செய்த பிரசாதம்? யாருக்கு வேண்டும் இந்த பிரசாதம்? சுவாமி, என்ன பேசுகிறீர்கள்? அஸ்வினி, என்று நீ அந்த விநாயகனுக்கு பூஜை செய்ய துவங்கினாயோ அன்றே சந்திரனின் முதல் மனைவி என்ற பெருமைக்குரிய கடமைகளை நீ மறந்து விட்டாய். அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. தாங்கள் என்றும் நிலையான வாழ்க்கையை பெற்று சிறப்படையவும் எங்கள் மாங்கல்யம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதானே நான் விநாயகரை வணங்குகிறேன். இது நல்ல கதை. சூரிய சந்திரர்களாகிய நாங்கள் அதிபுருஷர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். பூமியில் ஒருவன் சபதம் செய்யும் பொழுது சூரிய சந்திரர்கள் உள்ள வரையில் என்று எங்களை சாட்சி வைத்துத்தான் சபதம் செய்கிறான். அப்படிப்பட்ட பெருமை கொண்ட எனக்கு நேற்று தோன்றிய ஒரு சிறுவன் நிலையான வாழ்வை அளிக்கப் போகிறானா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? சைவ வைணவ இணைப்பு பாலமாக தோன்றியவர்தானே விநாயக பெருமான். ஓ, அப்படி ஒன்று இருக்கிறதா? எதை வைத்து இப்படி சொல்கிறாய்? சிவபெருமானின் ஈஸ்வரன் என்ற பட்டத்தை இணைத்துக் கொண்டதால் அவர் விக்னேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். அவன் சிவகுமாரன் என்று நீங்கள் சொல்வதால் அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. வைணவ அடியார்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பட்டம் இருப்பதற்கேற்ப தும்பிக்கை ஆழ்வார் என்றும் அவர் அழைக்கப்படுகிறாரே. விஸ்வக்சேனர் என்று வைணவர்களால் அவர் வணங்கப்படுகிறாரே. எப்படியோ இருந்து விட்டு போகட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னிடம் அந்த சிறுவனை பற்றி பேசாதே. அந்த பாலகணபதியின் பேரொளியை ஒருமுறை பார்த்து விட்டால் அதற்கிணையாக எதுவும் இல்லை என்று உணர்வீர்கள். அவரது பேரழகை ஒருமுறை தரிசித்து விட்டால் தாங்களும் அவருக்கு பக்தராகி விடுவீர்கள். அப்படி வேறு நினைப்பா? இப்பொழுதே இந்த கணபதியிடம் செல்கிறேன். நீ சொல்வது உண்மைதானா என்பதை நேரிலேயே தெரிந்து கொள்கிறேன். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். பக்தியோடு சென்று காண வேண்டிய இறைவனை இத்தகைய பொறாமையோடு சென்று காண்பது முறையல்ல. நாம் மனமுருகி பிரார்த்திக்க வேண்டிய இறைவனிடம் குரோத உணர்ச்சியோடு செல்வது நல்லதல்ல. போதும், நிறுத்து. பாலகன் ஒருவனிடம் பக்தி செலுத்தி அதன் மூலம் என்னை நான் உயர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பேரழகன் என்று நீ வர்ணிக்கும் அவன் உண்மையிலேயே அதற்கு தகுதி உடையவன் தானா என்பதை நேரிலே கண்டறிந்து விட்டு வந்து பிறகு உன்னிடம் பேசுகிறேன். வருகிறேன். சுவாமி, சந்திரா, ஓ, நாரதரா? ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, நேருக்கு நேர் பார்த்த பிறகும் நாரதரா என்று கேட்கிறாயே. ஒன்று உருவில் நான் மாறி இருக்க வேண்டும், இல்லை நீ மாறி இருக்க வேண்டும். அதனால் கேட்டேன். நான் எப்பொழுதுமே மாறுவதில்லை. நாள் மாறாமல் வானில் வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். கிருஷ்ணபட்சம் பூர்வபட்சம் என்னும் திதி மாறாமல் வளர்பிறை தேய்பிறை என்ற இரண்டையும் நியதி மாறாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பிறகு யார்தான் மாறிவிட்டார்கள் என்கிறாய்? எல்லோரும் தான். கோள்களின் நடுவே நின்று நாட்களை நகர்த்தும் என்னை மதிக்காமல் நேற்று தோன்றிய அந்த பாலகனை, அந்த விநாயகனை பாராட்டுகிறார்கள். எனது கலைகளால் மகிழும் வானவர்கள் அந்த சிறுவனை போற்றுகிறார்கள். அதெல்லாம் போகட்டும் நாரதனே. இந்த அஸ்வினி உன் மூத்த மனைவி 27 நட்சத்திரங்களில்
முதன்மையாக விளங்குபவள். அவள்தான் நாரதரே, அவளேதான். கணவனான என்னை துதிப்பதை விடுத்து கணபதியை துதிக்கிறாள். அவளது சகோதரிகளும் அதையே பின்பற்றுகிறார்கள். என்ன அநியாயம்! உனது பேரழகை பார்த்து மயங்கி அந்த 27 பேரும் மணந்தால் இவரைத்தான் மணப்போம் என்று ஒரு மனதாக இருந்து திருமணம் செய்து கொண்டவர்களாயிற்றே. அப்படி சொல்லுங்கள். அது மட்டும் தானா? அவர்களில் ஒருத்தியான ரோஹிணியிடம் மட்டும் நீ பிரியமாக பழகிவிட்டாய் என்பதற்காக அவர்கள் தந்தையான தட்சனிடம் சொல்லி நீ நாளுக்கு நாள் தேய்ந்து போவாயாக என்று நாராயணா உனக்கு சாபம் வாங்கி கொடுத்ததும் அவர்கள்தானே. நாரதரே, அந்த அளவுக்கு உன் அன்பை பெறுவதற்காக அவர்கள் போட்டியிட்டார்கள் என்று சொல்ல வந்தேன். ஆனால் தட்சனின் சாபப்படி நீ நாளுக்கு நாள் தேய்ந்து போவதை கண்டு அவர்கள் எப்படியெல்லாம் துடித்தார்கள் என்பது எனக்கு தெரியாதா என்ன? அதன் பிறகுதானே நீ சென்று சிவபெருமானை சரணடைந்தாய். உண்மைதான் நாரதரே. கருணையே வடிவான சிவபெருமான் அவரது திருவடியில் விழுந்த என்னை தனது திருமுடியில் எடுத்து தரித்துக் கொண்டார். 3ஆம் பிறையாக இருந்த எனக்கு மீண்டும் முழு நிலவாக விளங்கும் வரத்தையும் அளித்தார். ஆமாம், அதனால் தானே பூவுலக மாந்தர்கள் நீ 3ஆம் பிறையாக இருக்கும் போதே உன்னை கண்டால் தங்கள் வாழ்வு மேலும் உயரும் என்று அன்றைய தினமே உன்னை காண துடிக்கிறார்கள். இத்தனை சிறப்புகளையும் கொண்ட என்னை மணந்த பெண்கள் ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையை பாராட்டுகிறார்கள். வேறு ஏதேனும் சொன்னால் கூட நான் ஏற்றுக்கொள்வேன் நாரதரே. வானவர்களிலேயே அவன்தான் அழகன் என்று கூறுகிறார்கள். அநியாயம், அநியாயம். சந்திரா, பிரகாசம் என்பதே உன்னிடம்தானே விளங்குகிறது. நவக்கிரகங்களில் சூரியனுக்கு இணையாக நீதானே விளங்குகிறாய். ஒருவனது ஜாதகத்தில் மனோகரனாக இருந்து அவனை இயக்குவது நீதானே. அழகிய முகம் கொண்டவர்களை எல்லாம் சந்திரவதனம் என்று சொல்லி உன்னைத்தானே போற்றுகிறார்கள். இதையெல்லாம் மறந்து அந்த விநாயகரை அழகுங்கிறார்கள். நாராயணா, நாராயணா. ஆமாம் நாரதரே, அதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை. அதனால்தான் நானே சென்று அவனை பார்ப்பதென்று புறப்பட்டு விட்டேன். அதுதான் சரி. உடனே போ. இப்போது போனால்தான் அந்த சிறுவனை தனிமையை சந்திக்க முடியும். போ, உடனே போ. சந்திரா, சற்று நில். ஆஹா, என்ன பார்க்கிறீர்கள்? உன்னை ஒரு முறை ஆசை தீர பார்த்துக் கொண்டேன். நீ அங்கு சென்ற பிறகு உன்னை மீண்டும் இதே உருவில் பார்க்க முடியுமோ முடியாதோ, அதனால். பூச்சாண்டி காட்டுகிறீரா? அதையும் பார்த்து விடுகிறேன். நாராயண, நாராயண. பிரபு, எனது தந்தையார் சிலாத முனிவர் தங்கள் அம்மையப்பரை சுமக்கும் வாகனமாக நான் விளங்க வேண்டும் என்பதற்காகவே தவமிருந்து என்னை மகனாக பெற்றார். அதனால் அல்லவா கைலாயத்திலேயே இருந்து எம்பெருமானை காணச் செல்பவர்களை தடுத்து நிறுத்தும் காவல் உரிமையை நான் பெற்றிருக்கிறேன். தங்கள் அம்மையப்பருக்கு வாகனமாகவும் நான் விளங்குகிறேன். நந்தி தேவா, என் தாய் தந்தையரை மட்டும்தான் சுமப்பாயா? என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? வாருங்கள், தங்களையும் சுமக்கிறேன். நந்தி தேவா, நீ செல். நீர்தான் விநாயகனோ? தாங்கள் யாரோ? என்னை தெரியவில்லையா? நான் தான் சந்திரன். ஓ, நீதானா அது? என்ன அப்படி சாதாரணமாக கேட்டுவிட்டாய்? நவக்கிரகங்களுக்குள் சூரியனுக்கு சமமாக மதிக்கப்படுபவனே நான் தான். அப்படியா? அது மட்டுமல்ல, வானவர் யாவருக்கும் அமுத தாரையை தந்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவனே நான் தான். ஓஹோ. என்னுடைய அழகில் எண்ணற்ற பெண்கள் மயங்கி என்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவ்வளவு ஏன், விண்மீன்கள் என கண் சிமிட்டிக் கொண்டிருக்கும் நட்சத்திர பெண்டில் 27 பேரும் என்னைத்தான் மணக்க வேண்டும் என்று பிடிவாதம். இருக்கட்டும், இப்பொழுது இங்கு எதற்காக வந்தாய்? அம்பிகை உருவாக்கிய மைந்தன் அழகே வடிவாக விளங்குகிறான் என்று கூறினார்கள். யார் அந்த பேரழகன் என்று பார்க்க வந்தார். பருத்த தொந்தி, பெருத்த உடல், விலங்கு முகம்,
விசித்திரமான வடிவத்துடன் நீ இங்கே உலவிக் கொண்டிருக்கின்றாய். யானையின் முகம் கொண்ட உன்னையா அழகின் வடிவம் என்று கூறுகிறார்கள்? சந்திரா, ஆணவத்தின் எல்லைக்கே சென்று என்னை நீ அவமதித்தாய். அழகன் என்ற கர்வத்தால் என்னை அவமதித்த நீ அழகு முழுவதும் இழந்து அவலட்சண பிறவி ஆவாய். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவே அருமுகன் போற்றும் எழுகடல் வடிவே என் திசை நவக்கோள் जय जय गणपति, जय जय गणपति, जय जय गणपति, जय जय गणपति. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே